ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு ஐஸ்வர் அகாடமி ஆத்தோ. இன்னைக்கு தமிழ்நாடு ஜியோகிராஃபினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சார்ட் பாருங்க. நம்ம ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டுமே வகைப்படுத்தி படிச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சில சிகரங்கள் மற்றும் அதனுடைய உயரங்களை நாங்கள் சார்ட் போட்டு கொடுத்துருக்கேன். அப்படி பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சியில் முதல்ல தொட்டபேட்டா அப்படின்றது 2637 மீட்டர் உயரமும், முக்கூர்த்தி என்பது 2554 மீட்டர் உயரமும், வேம்படி சோலை 2505 மீட்டரும், பெருமாள் மலை என்பது 2234 மீட்டரும், கோட்டை மலை 2019 மீட்டரும், பாகாசுரா என்பது 1918 மீட்டரும் கொண்ட மிக முக்கியமான மலைகளாக கருதப்படுகின்றன. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள சில சிகரங்கள் என்றால் சிறுவராயன் மலை 1623 மீட்டரும், பழனி மலை 1500 மீட்டரும், உருகமலை 1486 மீட்டரும், குட்டிராயன் 1395 மீட்டரும், முகனூர் 1279 மீட்டரும், வலசமலை 1034 மீட்டர் உயரம் கொண்ட மலைகளாகவும் இது கருதப்படுகிறது. எனவே இதை உங்களுக்கு எப்படி கொஷின்ஸாக கேட்கலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்கலாம், அல்லது ஒரு டைரக்ட் கொஷின்ஸாக சிங்கிள் லைனில் கேட்டுகிட்டே போகலாம். அதனால் எவ்ரி கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தபடியாக சில மலைகளும் அவை அமையப்பட்டுள்ள மாவட்டங்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, கோயம்புத்தூர்ல என்னெல்லாம் மலைகள் இருக்கு பாருங்க. கோயம்புத்தூர்ல மருதுமலை, வெள்ளியங்கிரி, ஆனைமலை, தருமபுரியில தீர்த்தமலை, செத்தேரி மற்றும் வத்தல் மலை, திண்டுக்கல்ல பழனிமலை மற்றும் கொடைக்கானல் மலை, ஈரோடு சென்னிமலை மற்றும் சிவன்மலை, வேலூர்ல ஜவாதி, ஏலகிரி மற்றும் ரத்தினமலை, நாமக்கல்ல கொல்லிமலை, சேலம்ல சேர்வராயன், கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள், விழுப்புரத்துல கல்வராயன் மற்றும் செஞ்சிமலை, பெரம்பலூர்ல பச்சைமலை, கன்னியாகுமரியில மருதுவள மலை, திருநெல்வேலிய மகேந்திரகிரி மற்றும் அகஸ்திய மலை, நீலகிரியில நீலகிரி மலை. இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கு, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். இப்போ பீடபூமிகள் தமிழ்நாடு அது எங்க அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படி இருக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய தீபகற்ப பீடபூமி இருக்கு இல்லைங்களா, தீபகற்ப பீடபூமி இருக்கு. ஸோ இந்த பகுதி என்பது தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது என்றால் மேற்கு புறமும் கிழக்கு புறமும் தெற்கு புறமும் 3 பக்கம் கடல்கள் சூழப்பட்டு இருப்பதால் அது தீபகற்பம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தீபகற்ப பகுதியானது மேற்கு தொடர்ச்சி மலையாலும் கிழக்கு தொடர்ச்சி மலையாலும் சூழப்பட்டு இருப்பதால் நடுவே இருக்கக்கூடிய இந்த நிலப்பரப்பை நம்ம பீடபூமின்னு சொல்றோம். அது என்ன பீடபூமினா தக்கான பீடபூமி. ஓகேங்களா? அப்ப தக்கான பீடபூமி பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது. ஏறக்குறைய முக்கோண வடிவத்தில் சுமார் 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை இது கொண்டுள்ளது. அப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தான் முக்கோண வடிவத்தில் காணப்படக்கூடிய தக்கான பீடபூமி. இங்கதான் தமிழ்நாடு அமையப்பட்டுள்ளது. அப்போ இதன் உயரம் கிழக்கிலிருந்து மேற்காக சற்று உயர்ந்து செல்கிறது. நாம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தோம், மேற்கிலிருந்து கிழக்கு வரை சரிவை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ரெண்டும் ஒண்ணுதான். இது கடல் மட்டத்திலிருந்து 150 மீட்டர் முதல் 600 மீட்டர் உயரம் வரை வேறுபட்டு காணப்படுகிறது. இது வடக்கே அகன்றும் தெற்கே குறுகியும் பல உட்பிரிவுகளை கொண்டுள்ளது. அப்போ மேல போக போக ரொம்ப அகன்று காணப்படும் இந்தியா, கீழே வர வர ரொம்ப குறுகி காணப்படும். அதை தான் அப்படி சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பரம்ஹால் பீடபூமியானது மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதி. இதன் உயரம் சுமார் 350 முதல் 710 மீட்டர் வரை காணப்படுகிறது. இந்த பீடபூமியின் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் இங்குதான் அமைந்துள்ளன. ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. அப்போ தருமபுரி, கிருஷ்ணகிரி எங்க அமைந்துள்ளது, எந்த பீடபூமியில் அமைந்துள்ளது? பரம்ஹால் பீடபூமி. அது எங்க இருக்கு? தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதி. இது வடமேற்கு பகுதி, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அப்போ வடக்குக்கும் மேற்கும் இடையில் இருக்கக்கூடியதான் வடமேற்கு பகுதி. அப்ப இங்கதான் பரம்ஹால் இருக்கு. அடுத்து பார்க்கலாம். கோயம்புத்தூர் பீடபூமி. கோயம்புத்தூர் பீடபூமியானது நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. இதன் உயரமானது 150 முதல் 450 மீட்டர் வரை உள்ளது. இதன் பரப்பளவு 2560 சதுர கிலோமீட்டர்களாகவும் மோயர் என்ற ஆறு பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரித்து செல்கிறது. மோயர் என்ற ஆறு பிரித்து செல்கிறது. அடுத்து பார்க்கலாம். ஓகே, மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகக்கூடிய சில ஆறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பவானி, நொய்யல் மற்றும் அமராவதி ஆறுகள் இப்பீடபூமியில் பள்ளத்தாக்குகளை உருவாக்கியுள்ளன. நீலகிரி பகுதிகளில் பல மலையிடை பீடபூமிகள் காணப்படுகின்றன. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிகூர் என்ற பீடபூமி அவற்றில் குறிப்பிடத்தக்க பீடபூமி ஆகும். சிகூர். அடுத்து பார்க்கலாம். சமவெளிகள். இப்போ தமிழ்நாட்டின் சமவெளிகள் அப்படின்னா ரெண்டா பிரிக்கலாம். உள்நாட்டு சமவெளி, கடற்கரை சமவெளி. அப்போ சமவெளி என்றால் என்ன? முதல்ல ரிவர்ஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த ரிவர் கடலோடு கலக்கக்கூடிய பகுதிகளில் மண்ணா கொட்டி கேட்கக்கூடிய சில
பிளைன்ஸ் தான் நம்ம சமவெளிகள் அப்படின்னு சொல்றோம். உள்நாட்டு சமவெளினா கடலுக்கு வெளியே, அதாவது நாம் வாழக்கூடிய பகுதிகளில் கடற்கரை ஓர பகுதிகளில் உள்நாட்டு சமவெளின்னு சொல்றோம். கடற்கரை சமவெளிகள் அப்படின்னா கடற்கரை ஓரமாக கொட்டிருக்கக்கூடிய அந்த கோஸ்டல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம சமவெளிகளாக பிரிக்கிறோம். ஓகே, இப்போ பாருங்க, உள்நாட்டு சமவெளி எதனால் உருவாகி உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சில ஆறுகள்னால, பாலாறு, தென்பண்ணையாறு, காவிரி மற்றும் தாமிரபரணி ஆறுகள் உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்கியுள்ளன. ஸோ காவிரி ஆற்று சமவெளி தமிழ்நாட்டில் உள்ள வளமான சமவெளிகளில் ஒன்றாகும். ஏன்னா அங்கே வரக்கூடிய காவிரி ஆறானது பல மேடு பள்ளங்களை கடந்து கடைசியாக சமவெளியை அடைகின்றது. அப்போ சமவெளியை அடைந்த பின்பு அந்த மண்ணானது வண்டல் மண் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வண்டல் மண் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப வளமான ஒரு ஃபெர்டைல் சாயில். அந்த சாயிலில் எதை போட்டாலும் நல்லா பொன் தரக்கூடிய அளவுக்கு, அதாவது மணல் எதை போட்டாலும் பொன்னாக மாற்றக்கூடிய அளவுக்கு நெல் ஏகபோக விளைச்சல் கொடுக்கறதுனால அந்த தஞ்சாவூர் டெல்டா பகுதி மற்றும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மற்ற சுற்றுப்புற பகுதிகளில் அவ்வளவு நெல் விளையுது. அப்போ அந்த பகுதிகளில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியை ரைஸ் ஆஃப் பவுல், அதாவது தென்னாட்டின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா, காவிரி ஆறானது இங்கே மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை அளிக்கிறது. காவிரி சமவெளியானது சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் பறந்து விரிந்துள்ளது. இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உள்நாட்டு சமவெளிகள் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம், எதனால் எந்த ஆறுகளால் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கடற்கரை சமவெளியை பொறுத்த வரைக்கும் அது நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன் எந்த அளவுக்கு அது நீளமான ஒரு சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதுவும் இருந்தாலும் சரி, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, எஸ்ஐ, ஃபாரஸ்ட், அப்புறம் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் பிசி எது கேட்டாலும் உங்களுக்கு தமிழ்நாடு ஜியோகிராஃபியை இக்னோர் பண்ணிட்டு கேட்கவே மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் அவர் தமிழ்நாடு. அதனால் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் சந்திப்போம். நன்றி.